ஹாய் வியூவர்ஸ். நம்ம 90s கிட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது நோக்கியா ஃபோன்ஸ் தான் வந்து டாப் பிராண்ட் இந்தியாவில். அப்போ தான் இந்த சாம்சங் மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் என்ட்ரி கொடுத்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங், எம்ஐ, விவோ, ஓப்போ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்துடுச்சு இந்தியாவில். அமெரிக்காவில் மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள், சாம்சங், அப்புறம் கொஞ்சம் ஒன் ப்ளஸ், கூகுள்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஆப்பிளுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஃபேன் பேஸ் இருக்குது. எப்போ எந்த ஆப்பிள் ப்ராடக்ட் வந்தாலும் ஆல்ரெடி அது வச்சிருந்தா கூட இவங்க போய் மறுபடியும் ரெனியூ பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்படி பண்ண தான் ஆப்பிள் வந்து இப்போ ஒரு $2 trillion கம்பெனியாக மாறிடுச்சு. 2 ட்ரில்லியன்னா வந்து ஆல்மோஸ்ட் 14 லட்சம் கோடி. அதுதான் வந்து ஆப்பிளோட ஒர்த்தாக இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி, அவங்க ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஹையாக இருந்தப்போ. ஸோ இப்போ இந்தியாலையும் ரொம்ப நிறைய பேர் ஆப்பிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த ஆப்பிள் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மந்த் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போது ஆப்பிள் ஈவெண்ட் நடக்கிற டைம், புது ப்ராடக்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுற டைம். ஆக்சுவலாக நேற்று தான் இந்த ஆப்பிள் ஈவெண்ட் நடந்தது. நானும் ஒரு ஆப்பிள் ஸ்டோருக்குள்ளே போய் இதை ஷூட் பண்ணலாம் தான் நேற்று டவுன் டவுன் போயிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஸ்டோருக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே விட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இங்கே பார்த்துக்கலாம். பட் ஃப்யூச்சரில் நான் அந்த ஆப்பிள் ஸ்டோர் போய் நல்லா காமிக்கிறேன் இன்னொரு நாள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போது ஆப்பிள் ஈவெண்ட்டில் என்னென்ன நடந்தது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன மெயின் ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பிள் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டாக தான் நடக்கும். நிறைய ஆடியன்ஸ்லாம் கேதர் பண்ணி தான் வந்து புது ப்ராடக்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த சிச்சுவேஷனில் அவங்க வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தான் நேற்று யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பிள் பார்க்குள்ளே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் பார்க் வந்து ஆப்பிள் கம்பெனியோட கார்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே கலிஃபோர்னியாவில் இருக்குது. அந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஸ்ட்ரக்சரில் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட்டியிருப்பாங்க. நடுவில் மரம்லாம் இருக்கும். ஸோ இந்த சர்க்குலர் ஸ்ட்ரக்சரில் அவங்க வீடியோ அனிமேஷன்ஸ் அப்புறம் டிரான்சிஷன்ஸ்லாம் போட்டதுனால அந்த ஈவெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கேமரா மோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஈவெண்ட்டில். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் போச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று ட்விட்டர் கூட அவங்க ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்கள் ஆப்பிள் ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பிள் லோகோ வரும். அதே மாதிரி அந்த ட்வீட்டை யாராவது லைக் பண்ணால் கூட அங்கே ஒரு சின்ன ஆப்பிள் அனிமேஷன்ஸ் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது ட்விட்டருக்கும் அட்வான்டேஜ் தான், ஆப்பிளுக்கும் அட்வான்டேஜ் தான். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஐஃபோன் 12 நேற்று ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. பட் அது பண்ணலை. பட் நிறைய ரூமர்ஸ் இருக்குது இன்னொரு ஆப்பிள் ஈவெண்ட் வந்து அக்டோபரில் நடத்துவாங்க அப்படின்னு. ஸோ மேபி அந்த டைமில் அவங்க ஐஃபோன் 12 ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நேற்று ஈவெண்ட்டோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆப்பிள் வாட்சும் ஐபேட் மட்டும்தான். லாஸ்ட் இயர் ஆப்பிள் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 5 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5க்கும் 4க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் அந்த மாதிரி தெரியல. 5ல் வந்து புதுசாக அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கான்செப்ட் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்வேஸ் ஆன்னா என்னன்னா உங்கள் வாட்ச் டிஸ்பிளே வந்து எப்போவுமே ஆன்லேயே இருக்கும். நீங்கள் டச் பண்ணவோ இல்லை உங்கள் ரிஸ்ட்டை மூவ் பண்ணவோ வேண்டாம். பட் ஆப்பிள் வாட்ச் 6ல் பார்த்தீங்கன்னா இது புதுசாக நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட்ல எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த ஆப்பிள் வாட்சில் டிஸ்பிளேக்கு பின்னாடி கொஞ்சம் சென்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த சென்சர்ஸ் என்ன பண்ணுதுன்னா ரெட், க்ரீன், ப்ளூ லைட்டை வந்து உங்கள் ஸ்கின் மேலே போடுது. ஸோ எவ்வளோ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வருதோ அதை வச்சு கொஞ்சம் அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் பிளட்ல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இது ரொம்ப கீ ஃபீச்சராக பேசினாங்க. அதே ஆப்பிள் வாட்சோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பப்ளிக் என்னென்ன நடந்திருக்கோ அதை பற்றிலாம் கூட காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து A13 ப்ராசஸர் யூஸ் பண்ணுது. இது வந்து ஐஃபோன் 11ஓட ப்ராசஸர். ஸோ அதனால் வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிரைட்னஸும் வந்து ஒரு 2.5 டைம்ஸ் பழைய வாட்சஸோட இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ புதுசாக நிறைய வாட்ச் ஃபேஸஸ் கூட வந்திருக்கு. வாட்ச் ஃபேஸ்னால் என்னென்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஹோம் ஸ்க்ரீன் மாதிரி வாட்சில் என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அதுதான் வாட்ச் ஃபேஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா சன் என்ன டைரெக்ஷனில் இருக்குது அந்த மாதிரி விஷயம்லாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்விம்மிங், சர்ஃபிங்லாம் பண்ணும்போது வாட்டர் லெவல்ஸ் அதெல்லாம் காமிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்கள் வாட்ச் ஃபேஸ்லேயே தெரியுது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் புதுசாக நிறைய கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஒன் கூட ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் ஒரு எல்லோ கோல்டு, அந்த மாதிரி அலுமினியம் ஃபினிஷ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்க ரீயூசபிள் 100% ரீயூசபிள் அலுமினியமில் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் வாட்ச்சில் டப்பாவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அந்த சார்ஜிங் அடாப்டர் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா வந்து அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்விரான்மெண்ட் இம்பேக்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் இதுக்கு தப்பாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் இதையும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. ஸோ இந்த வாட்சோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து $399 போட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோலோ லூப் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சோலோ லூப்னா என்னென்னா நார்மல் வாட்சில் வந்து உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும், பேண்ட் இருக்கும். பட் இந்த சோலோ லூப் வந்து ஒரு ரிஸ்ட் பேண்ட் வளையல் மாதிரி தான், நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கைக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி இருந்தது.
இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஆப்பிள் வாட்சும் நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, வாட்ச் எஸ்இ அப்படின்னு சொல்லி, ஐஃபோன் மாதிரியே. ஸோ இது வந்து அதே ஃபீச்சர்ஸ், பட் கொஞ்சம் ஹார்ட்வேர்லாம் கம்மியாக இருக்கும். அதனால ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி, பார்த்தீங்கன்னா $279 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 7ஓட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து உங்கள் ஸ்லீப்பை ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தூங்குற டியூரேஷன் அதெல்லாம் வந்து ட்ராக் ஆகி வச்சுக்கும். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி காமிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேண்ட் வாஷிங் இப்போ கொரோனாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இப்போ நீங்கள் கை கழுவிட்டு இருந்தீங்கன்னா அதையும் உங்கள் வாட்ச் டிடெக்ட் பண்ணிடும். அது வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ப்ளஸ். ஸோ ஃபிட்னஸ் ப்ளஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் தான். இது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் வாட்சில் இருக்கிற மெட்ரிக்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு ஆப்பிள் டிவியோ இல்லை ஐஃபோனையோ பார்த்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே அந்த ஸ்க்ரீன்லேயும் தெரியுது. உங்கள் ஹார்ட் ரேட் என்ன, உங்கள் பிபிஎம் என்ன, அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் விற்கிறது இல்லாமல் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைமோட மார்க்கெட்லாம் எடுக்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு பண்டில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பண்டில் சர்வீஸ்னா நீங்கள் அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஆப்பிள் டிவி, அப்புறம் ஆப்பிள் மியூசிக் அது எல்லாமே வரும். இதுக்கு வந்து மந்த்லி $20, அப்புறம் ஃபேமிலி பேக்கேஜ் அந்த மாதிரி நிறையா இருந்தது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ச் வந்து ஒரு ஃபோனோட பேர் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ஐஃபோனும் தேவைப்பட்டுட்டு இருந்தது. பட் நேற்று வந்து ஒரு புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா உங்கள் 4 பேர்த்தோட வாட்சையும் வந்து உங்கள் ஐஃபோன்லேயே வந்து பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் பசங்களோட லொக்கேஷன், அப்புறம் அவங்க யார் கூட மெசேஜ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபோன்லேயே பார்க்குற மாதிரி கூட காமிச்சிருந்தாங்க. இதில் ஒரு ஸ்கூல் மோட் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்கள்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு மோட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு வாட்ச் ஃபேஸ். அந்த வாட்ச் ஃபேஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை எமோஜி எதுவுமே உங்கள் ஃபோனில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐபேட் பற்றி பேசியிருந்தாங்க. ஐபேடில் 2 விதமாக ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஐபேட்னு சொன்னாங்க, அது 8th ஜென்ரேஷன் ஐபேட். ஸோ இதில் வந்து அவங்க A12 பயோனிக் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கொஞ்சம் நானோ சிப் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணதுனால 40% பர்ஃபார்மன்ஸ் இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உங்கள் ஐபேட் ப்ரோவோட ஆக்சசரிஸ் லைக் பென்சில், அப்புறம் கீபோர்டு அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாடலோட சேர்ந்து காம்பேட்டபிளாக தான் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் ஏர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு $600 நினைக்கிறேன் பேஸ் ப்ரைஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு புது கலர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ் கோல்டு, அப்புறம் ப்ளூ, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு டச் சென்சர் கூட வச்சுருக்காங்க ஸ்க்ரீன் மேலே. ஸோ நீங்கள் அன்லாக் பண்ணோன்னா டச் பண்ணிங்கன்னா அந்த அன்லாக் ஆகும், அந்த மாதிரி. அப்புறம் USB-C அடாப்டர், ஆண்ட்ராய்டோட சார்ஜிங் மோடுக்கு இவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இந்த USB-Cனால வந்து உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் சார்ஜிங் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் அதோட புது ஃபீச்சர்ஸாக இருந்தது. அப்புறம் அந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நீங்கள் ஆப்பிள் பென்சில் வச்சு நீங்கள் எதாவது எழுதுனீங்கன்னா அதை அப்படியே டிடெக்ட் பண்ணி உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்தாலும் அதை வந்து டிடெக்ட் பண்ணிடுது அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது இல்லை ஏதாவது ஒரு டேட் எழுதுனீங்கன்னா கூட அதை வந்து ஒரு கேலண்டர் ஈவெண்ட்டாக கூட கன்வெர்ட் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா புதுசாக காமிச்சிருந்தாங்க நேற்று ஐபேட் பற்றி. நானும் பெரிய ஆப்பிள் ஃபேன்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கினப்போ. பட் சம்ஹவ் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கு காம்பேட்டபிள் ஆகணும்னு சொல்லி நீங்கள் எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸையும் வாங்கிடுவீங்க. ஸோ ஆப்பிள் டிவி, ஐபேட், அப்புறம் வாட்ச் எல்லாமே. ஸோ இதுதான் அந்த கம்பெனியோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் எங்கிட்ட இருக்கிற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் கூட பேசுவோம், எப்படி எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுது, எப்படி எல்லாமே சிங்க் ஆகுது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விக்னேஷ். ஸ்டே சேஃப்.